சென்னை பாரிமுனையில் தேர்தல் சூழல் பதற்றமாக மாறியுள்ள நிலையில் அனுமதியின்றி சர்வே எடுக்க வந்ததாக கூறி தவேகாவினரை திமுகவினர் தடுத்து கேள்வி எழுப்பியதால் இரு தரப்பினருக்கும் இடையே திடீர் மோதல் ஏற்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக அதிமுக கூட்டணிகள் தவேகா நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி சூடுபிடித்து உள்ளது. முதல் முறையாக களம் காணும் தவேகா தொகுதி வாரியாக மக்கள் மனநிலையை அறிய சர்வே நடத்தி வருகிறது. அதன்படி சென்னை துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட பாரிமுனை அங்கப்பன் தெருவில் விஜய்க்கான ஆதரவு குறித்து கேள்விகளுடன் சர்வே எடுத்துக் கொண்டிருந்த 5 பேரிடம் அனுமதி குறித்து திமுகவினர் கேள்வி எழுப்பியதால் வாக்குவாதம் மோதலாக மாறியது. இதில் மண்ணடியை சேர்ந்த தங்கபாண்டியன், அவரது சகோதரி பவானி உள்ளிட்ட 5 பேர் காயமடைந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். காயமடைந்த கர்ப்பிணி பெண்ணின் தாய் காலை 9 மணிக்கு சர்வேக்காக போனாங்க. ஜூஸ் குடிச்சுக்கிட்டே இருந்தப்போ திடீர்னு தாக்கினாங்க. என் மகள் 4 மாத கர்ப்பிணி, இப்போ மருத்துவமனையில் வலியில் அலறி கொண்டு இருக்கா என கண்ணீருடன் தெரிவித்தார். மேலும் சுமார் 70 பேர் சேர்ந்து தாக்கியதாகவும் திமுக வட்ட செயலாளர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சம்பவத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.